தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக, பாமக, தமாக, அமமுக, இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் அதிமுக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கப்படவே இல்லை. அதற்கான குழுவையும் அதிமுக தலைமை இன்னும் அமைக்கவில்லை. இதனால் கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருப்பதாக பேசப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் கடந்த முறை 20 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக இந்த முறை 30 தொகுதிகளுக்கு மேல் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதேபோல் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக உள்ளிட்ட கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளை கேட்டு வருகிறது. இந்நிலையில் மதுரையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் எடப்பாடி பழனிசாமி நடத்திய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. அதனால் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. அப்போது தொகுதி பங்கீடு விவகாரத்தில் சுமூக தீர்வு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் திமுக முக்கிய புள்ளிகள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை தொடர்பாகவும் பேசவுள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே கடந்த ஜனவரி 4ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சி வந்தபோது அவரை சந்தித்து பேசுவதை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்ததாக கூறப்படுகிறது. ஆனால் டெல்லி திரும்பிய பிறகு அங்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதுபோல் இந்த முறையும் பிரதமர் நரேந்திர மோடி வந்து சென்றிருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவசரமாக டெல்லி செல்வது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.